உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த வலியும், வேதனையும் யாராவது ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அதுதான் முடியாது. ஒவ்வொருத்தரோட கஷ்டத்துக்கு உண்டான வலியும், வேதனையும் அவங்களுக்கு மட்டும் தான் புரியும். என்னதான் அடுத்தவங்க கிட்ட நீங்க சொல்லி அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னா, 100ல 50% கிடைக்கும். 50% தீர்வு வந்து உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு. நீங்க அந்த ப்ராப்ளம்க்கு ஃபேஸ் பண்ண சிச்சுவேஷனும், மீட் பண்ண பெர்சன்ஸும் வேற. நீங்க என்ன வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும், ஆப்போசிட் சொல்யூஷன் சொல்றவங்களுக்கு, அது கரெக்ட்டான கிராஸ்ப் பண்ணிட்டு அந்த சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குமானா, அது 50% தான் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு என்ன தீர்வு? அந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் அப்டின்னா, உங்க மனசுக்குள்ள நீங்க தான் அனலைஸ் பண்ணி, இதுக்கு கரெக்ட்டான சொல்யூஷன் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு பிரச்சனைன்னா அடுத்தவங்ககிட்ட போய் சொன்னா அது தீந்துரும் அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் 50% தான் அந்த ப்ராப்ளம்க்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்குமே தவிர, நம்ம ப்ராப்ளம்க்கு உண்டான சொல்யூஷன்ஸ் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை வெளியே தேடாமல் உங்களுக்குள்ளே தேடினீங்கன்னா அதுக்கு உண்டான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும்.